Welcome back to my channel. இன்னைக்கு பேக்கிங்க்கு தேவையான பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் தான். ஆனா இது இருந்தாலே நம்ம குக்கீஸ், கேக்ஸ், பிரெட்ஸ், பேன் கேக், மஃபின், பைஸ் இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல இல்லைனாலும் பேசிக்கா அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோல சொல்லியிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் போனா கண்டிப்பா கிடைக்கிற மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ அது என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First ingredient, flour, அதாவது மாவு. சோ இந்த மாவு தான் வந்து எனி பேக்டு ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றப்போ அதுக்கு ஒரு பேஸான ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது. நம்ம ஊர்ல பெருசா மாவு அப்படிங்கிறப்ப அந்த கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா நம்ம மைதா அப்படின்னு சொல்ற ஆல் பர்பஸ் ஃபிளார் தான் நம்ம வாங்கி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம மைதா மாவு யூஸ் பண்றோம் அப்படின்னா மைதால குளுட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்கு. இந்த புரோட்டீன் தான் நம்மளோட மாவு இலாஸ்டிக்கா இருக்கிறதுக்கும் அந்த மாவுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மைதா மாவு மட்டும் இல்லாம நம்ம பேக்கிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் மாவு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த் கன்சர்னோட இருக்கவங்க மைதா மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மைதா கூட நிறைய காம்பினேஷன் ஃபிளார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைதா காம்பினேஷன்ல மில்லட் ஃபிளார் யூஸ் பண்ணலாம். மைதா காம்பினேஷன்ல நம்ம நட்ஸ்ல இருந்து வர்ற அந்த ஆல்மண்ட் ஃபிளார் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்பவுமே மைதா காம்பினேஷன்ல தான் இந்த ஃபிளார்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இல்லாட்டி டேஸ்டும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்புமே வராது. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மைதான்னு சொல்றது தான் ஆல் பர்பஸ் ஃபிளார். மோஸ்டா நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற நீங்க யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்க மைதா அப்படின்னு சொல்றது வந்து கேக் ஃபிளார் தான். சோ ஃபிளார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. பட் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நமக்கு வந்து நான் யூஸ்வலா தனித்தனியா கேக்குக்கு ஒரு ஃபிளார், பிரெட்டுக்கு ஒரு ஃபிளார் எல்லாம் வாங்க மாட்டேன். மொத்தமா நம்மளோட மைதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல் பர்பஸ் ஃபிளார் வாங்கிடுவேன். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். செகண்ட் இன்கிரிடியன்ட் வந்து லீவனர்ஸ் இல்ல அப்படின்னா செல்ஃப் ரைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா உங்க பேட்டர்லயோ டோலியோ நீங்க அந்த லீவனர்ஸ் ஆட் பண்றப்போ அது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து உங்க பேட்டர்லயோ டோலியோ பபிள்ஸ் கிரியேட் ஆகி அது வந்து ரைஸ் பண்ண வைக்கும். நம்ம லீவனர்ஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கெமிக்கல் லீவனர்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு பயாலஜிக்கல் லீவனர்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த கெமிக்கல் லீவனர்ஸ்ல தான் நம்மளோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வரும். பயாலஜிக்கல் லீவனர்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட். இப்போ நம்ம கெமிக்கல் லீவனர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இல்லனா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆல்கலைன் நேச்சர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இது கூட நீங்க ஏதாவது ஆசிட் ஆட் பண்றப்போ இது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். ஆசிட் அப்படின்னா லெமன் ஜூஸா இருக்கலாம், வினிகரா இருக்கலாம், இல்ல டார்டாரா இருக்கலாம், இல்ல நம்ம காமனா யூஸ் பண்ற தயிர் இல்ல மோர், இந்த மாதிரி எந்த ஆசிட் இந்த பேக்கிங் சோடா கூட ரியாக்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் கிரியேட் ஆகும். பேக்கிங் பவுடர் அப்படின்னா அதுல நம்மளோட பேக்கிங் சோடாவும் இருக்கும், அது கூட ஆசிடையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருப்போம், கூட கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சும் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ பேக்கிங் பவுடர் இஸ் ஈக்குவல் டு பேக்கிங் சோடா plus powdered acid plus cornstarch. இதே உங்க பேக்கிங் பவுடரோட லேபிள்ல டபுள் ஆக்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரெண்டு டைம் ஆக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் உங்க பேக்கிங் பவுடர் பேட்டர் கூட போறப்போ அப்பவும் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது அப்பவும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். திரும்ப நீங்க அதை ஹீட் பண்றப்போ ரியாக்ஷன் நடக்கும். சோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க எக்ஸ்ட்ராவா எந்த ஆசிடும் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஈஸ்ட். ஈஸ்ட்ங்கிறது நம்ம மோஸ்டா இந்த பேஸ்ட்ரீஸ்லயும் பிரெட் மேக்கிங்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். அது நம்ம கெமிக்கல் லீவனர்ஸ் அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து ஸ்லோவா தான் மெட்டபாலைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் நம்ம யூசுவலா பிரெட் எல்லாம் செய்யறப்போ 2 மணி நேரத்துக்கு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டோ ரைஸ் ஆகும். ஈஸ்ட்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான டைப் என்னன்னா ஒன்னு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம டைரக்டா மாவுல போட்டு நம்ம பனஞ்சு எடுத்துடலாம். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து நம்ம சுகர்ல போட்டு அந்த ஈஸ்ட் வந்து ஃபோம் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி செய்யணும். Third ingredient, sugar. Baking பொறுத்த வரைக்கும் 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிரானுலேட்டட் சுகர், காஸ்டர் சுகர், பவுடர்ட் சுகர், பிரவுன் சுகர். உங்க ரெசிபில வெறும் சுகர் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிரானுலேட்டட் சுகரை சொல்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கிரானுலேட்டட் சுகர்ங்கிறது நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற சுகர். காஸ்டர் சுகர் இல்லனா சூப்பர் ஃபைன் சுகர் அப்படின்னு சொல்றது என்னன்னா கிரானுலேட்டட் சுகரை பவுடர் பண்ணி யூஸ் பண்றது. இது எதுக்குன்னா சீக்கிரம் அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகிறதுக்காக இந்த காஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பவுடர் சுகர் இல்லனா கன்ஃபெக்ஷனர்ஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஐசிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சுகர். சோ நார்மலா நான் ஐசிங்க்கு வந்து இந்த சுகர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் மித்தபடி நீங்க உங்க கேக் பேட்டர்ஸ்ல எல்லாம் ஆட் பண்றதுக்கு வந்து இந்த சுகர் தேவையில்லை. நம்ம கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஐசிங் சுகர் அப்படின்னா அந்த சுகரை பவுடர் பண்ணி அது கூட கார்ன்ஸ்டார்ச் சேர்த்து இருப்பாங்க. அடுத்தது பிரவுன் சுகர் அப்படிங்கிறது ரீஃபைன்ட் சுகர், அது கூட மொலாசஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம மோஸ்டா பிரவுன் சுகரை குக்கீஸ்ல ஆட் பண்ணுவோம். இந்த பிரவுன் சுகர் லைட்ல இருந்து டார்க் பிரவுன் வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு. அது வந்து அந்த மொலாசஸோட கலர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.
அடுத்த இன்கிரீடியன்ட் எக்ஸ். உங்க ரெசிபில நீங்க எக் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்க அவுட்புட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதாவது லைட் அண்ட் ஃப்ளஃபியா வந்திருக்கும். ஏன்னா எக் தான் வந்து அந்த டெக்ஸ்சரே கொடுக்குது. நீங்க அந்த எக்கை எவ்வளவு தூரத்துக்கு பீட் பண்ணி ஃப்ராத்தி ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது லைட் அண்ட் ஃப்ளஃபியரா இருக்கும். நாமளா உங்களோட ரெசிபில எக்ஸ் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க நல்லா பெரிய சைஸ்ல இருக்க எக்ஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அந்த எக்குக்கு பதிலாக நம்ம நிறைய இன்கிரீடியன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமன்லி சப்ஸ்டியூட்டட் என்ன அப்படின்னா பாலும் தயிரும் தான், இல்லாட்டி மோர். அடுத்த இன்கிரீடியன்ட் நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதுல பால், மோர், தயிர் மூணுமே பார்த்தரலாம். இப்போ பால் பத்தி பார்க்கலாம். பால் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் இன் பேக்கிங். ஏன்னா பால் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்க கேக் வந்து நல்லா மாய்ஸ்டா இருக்கும். நார்மலா நான் எப்பவுமே ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படியே லோ ஃபேட் மில்க் எடுத்துறாம ஃபுல்லா லோ ஃபேட் மில்க் எடுத்துறாம 1:1 ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அரை கப் லோ ஃபேட் மில்க் எடுத்தீங்கன்னா இன்னொரு அரை கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுங்க. அப்பதான் உங்க அவுட்புட் நல்லா வரும். நீங்க என்ன மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். எனி பிளான்ட் பேஸ்ட் மில்க் லைக் சாய் இல்ல நட் பேஸ்ட் மில்க், ஆல்மண்ட் இல்ல கோகனட், இந்த மாதிரி எந்த மில்க் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மோர் இல்லனா தயிர். இது எதுக்கு நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம லீவனர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லீவனர்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஆசிட் கண்டிப்பா தேவை. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் மில்க் இல்ல அப்படின்னா இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க் ரெடி பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் வே என்ன அப்படின்னா நீங்க ஒரு கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் ஏதாவது ஆசிட், அதாவது எடிபிள் ஆசிட்ஸ் ஃபார் தட் மேட்டர், லெமன் ஜூஸோ இல்ல வினிகரோ ஏதாவது நீங்க உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது பட்டர் மில்க் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து பட்டர் மில்க்கு ரிப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில் இல்லனா பட்டர். சோ நான் ஏன் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் ரெண்டையும் ஒண்ணா போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ரெண்டுக்கு பதிலா ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் பட்டர் ஸ்பெசிஃபைடா இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டுமே மாறி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் குக்கீஸ்னா அதோட மெயின் இன்கிரீடியன்ட்டே பட்டர் தான். சோ அந்த மாதிரி ரெசிபீஸ்ல நீங்க பட்டர் யூஸ் பண்ணுங்க. வேறஸ் நீங்க நார்மலா ஒரு கேக் செய்யறப்போ பட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஆயிலோட நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட்டர் எடுக்கிறப்போ அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஆயில் எடுக்கிறப்போ நியூட்ரல் ஃபிளேவர்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி ரீஃபைண்ட் ஆயில். கண்டிப்பா இந்த கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறீங்க. அதெல்லாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆயிலுக்கு ஸ்ட்ராங் ஃபிளேவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட கேக்கோட டேஸ்ட்டை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா உப்பு. நீங்க எப்பவுமே உங்க ரெசிபில கொஞ்சமா உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் உப்பு அந்த மாதிரி சேர்த்திட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட ஸ்வீட்னஸ் வந்து அந்த உப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கண்டிப்பா தேவையான பேக்கிங்கான இன்கிரீடியன்ஸ். இது இல்லாம சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஃபிளேவர்ஸ்க்கு தனியா வர மாதிரியான இன்கிரீடியன்ஸ். இப்போ அது என்னென்ன அப்படிங்கறது சின்ன ஒரு ஜிஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். So flavorings அப்படின்னு நான் மென்ஷன் பண்றது the most commonly used vanilla essence. நீங்க அதுக்கு பதிலா காஃபி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல ஆல்மண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் எசன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட எல்லா ரெசிபீஸ்லயுமே கண்டிப்பா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நிறைய டாமினேட்டிங் ஃபிளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த எக்கோட ஸ்மெல்லையும் கொஞ்சம் சட்டில் ஆக்கும். எந்த ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் வெனிலா எசன்ஸ் எல்லாத்துக்கூடயுமே நல்லா போகும். அடுத்தது கோகோ பவுடர். நான் மோஸ்டா சாக்லேட் ரிலேட்டட் ரெசிபீஸ்க்கெல்லாம் இந்த கோகோ பவுடர் யூஸ் பண்ணுவோம். இந்த கோகோ பவுடர் நிறைய டைப்ஸ் இருக்கு. அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர், ஸ்வீட்டன் கோகோ பவுடர், டச் ப்ராசஸ்ட் கோகோ பவுடர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல வந்து மோஸ்ட்லி யூஸ்ட் எது அப்படின்னா டச் ப்ராசஸ்ட் கோகோ பவுடர் தான். அடுத்தது cream for frosting. நீங்க வந்து any cream யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் cream யூஸ் பண்ணிக்கலாம், whipping cream யூஸ் பண்ணிக்கலாம், cream cheese யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் frosting இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த frosting நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு frostingம் தனித்தனியா டீடைல்டு வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர்ஸ். உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கிறது கண்டிப்பா இந்த ஃபுட் கலர்ஸ்னால தான். ஏன்னா ஜெல் கலர்ஸ் உங்களோட கன்சிஸ்டன்சியை மாத்தாது. ஒருவேளை நீங்க லிக்விட் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடும். சோ அதனால எப்பவுமே உங்க ஃபுட் கலர்ஸ் சூஸ் பண்றப்ப கவனமா இருங்க. ஜெல் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ், பிரிசர்வ்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்க உங்க கேக்க ஃபிளேவர்ஃபுல் ஆக்கிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பேக்கிங்கை பத்தி நிறைய ஒரு சீரீஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.